தக் லைஃப் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு ரிலீஸுக்கு முன்பே. இந்த ஒரு வீடியோ சினிமா செய்தி கிடையாது. இதுவும் ஒரு கம்ப்ளீட்டான மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி தக் லைஃப் திரைப்படத்தினால் என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஜூன் 5ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக தக் லைஃப் திரைப்படத்தை படக்குழு ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு முதல் 1000 கோடி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. ஏன்னா கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் அது எதுவுமே இல்லாமல் 2 பயங்கரமான ஹீரோஸை வச்சு ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்டில் ஒரு திரைப்படத்தை மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்காங்க. ஸோ படம் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் அவர்கள் கலந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசிடுறாங்க. கன்னட மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமல்ஹாசன் அவர்கள் பேசிடுறாங்க. இது பெரும் சர்ச்சையாக வெடிக்கிறது. ஸோ முதல் நாள், அதாவது அவர் பேசின அடுத்த நாள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பேசுனது தப்பு, இதுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி சொல்லி கன்னட மக்களும் கன்னட ரசிகர்களும் கமல்ஹாசன் மீதும் பல குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கமல்ஹாசன் மீது கன்னட அமைப்பினர், கன்னட திரைப்பட அமைப்பினர் ஒரு பெரிய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேசுனது முழுக்க தப்பு, இதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்கணும்னா நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதனால் கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் இதை பற்றி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்னடத்தை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க அப்படி சொல்லி உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் தான் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன சார் பதில் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன பதில் என்னென்னா, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், என் சைடிலிருந்து சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் கரெக்டான விஷயம்தான். ஸோ நான் தப்பு செஞ்சது தான் மன்னிப்பு கேட்பேன், நான் தப்பே செய்யலை, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாக கமல்ஹாசன் அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அமைப்பினர் மீண்டுமே ஒரு எச்சரிக்கையை கமல்ஹாசனுக்கு விடுறாங்க. உங்களுக்கு நாங்கள் 48 மணி நேரம் டைம் தரோம், இந்த 48 மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும்னா படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் அப்போ மன்னிப்பு கேட்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டால் அப்பயுமே கமல்ஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கல. ஸோ அதுக்கான நான் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ உண்மையாலுமே கன்னட மொழி தமிழிலிருந்து பிரிந்து வந்ததான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. திராவிடத்தில் இருந்து தான் தமிழ் மொழியும் கன்னட மொழியும் தனித்தனியாக பிரிந்தது. ஸோ தமிழ் மொழிக்கு சேர சோழ பாண்டியாஸ், அதுக்கப்புறம் லிட்ரேச்சர், ஸ்போக்கன் லாங்குவேஜ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்ததால் தமிழ் மொழி கன்னட மொழியை விட ஸ்பீடாக வளர்ந்து விட்டது. கன்னட மொழி வெஸ்ட்டிலிருந்து வந்த அரசர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. அதாவது தமிழ் மொழி வளர்ந்த பிறகு தான் கன்னட மொழி அதோட லிட்ரேச்சர், ஸ்போக்கன் லாங்குவேஜ் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி வளர்ந்தது. மொத்தமாக திராவிடத்திலிருந்து தான் தமிழ், மலையாளம், கன்னடம் எல்லாமே உருவானது. தமிழில் இருந்து இந்த மொழிகள் எல்லாம் உருவாகலை. கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன கருத்து 50% தப்பான கருத்து தான். ஸோ இது எப்படி போக போகிறது, இதனால் படக்குழுவுக்கு எந்த அளவுக்கு லாஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தை கர்நாடகாவில் 20 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. 20 கோடி கொடுத்து வாங்கினால படத்தை கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணணும்னா கமல்ஹாசனுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனால் கர்நாடகாவில் இந்த திரைப்படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும். கமல்ஹாசன் அவர்களோட ஒரே பிடிவாதத்தால் இப்போ தக் லைஃப் திரைப்படம் மிகப்பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கு. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் அந்த பிடிவாதத்தை விடலைன்னா நீங்கள் எதுவும் நஷ்டப்பட மாட்டீங்க, ப்ரொடியூசர்ஸ் யாரும் நஷ்டம் இல்லை, படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு மிகப்பெரிய நஷ்டம்.